ஹாய் guys. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஈஸ்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த ஈஸ்டருக்கு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா, ஒரு பைத்தன் ஷெல் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட் திஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு 19 சென்டென்ஸ் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வருது. ஓகே, இதுக்கு பேர் வந்து ஜென் ஆஃப் பைத்தான் பை டிம் பீட்டர்ஸ். ஓகே, இது வந்து என்னன்னா இந்த 19 சென்டென்சஸை பேஸ் பண்ணி தான் பைத்தன் லாங்குவேஜை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த டிசைன் பிரின்சிபல்ஸை வந்து மனசில் வச்சு தான் நம்மளோட ஃபேவரட்டான பைத்தன் லாங்குவேஜ் கிரியேட் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் அ மஸ்ட் ரீட். பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் யூடியூபர்ஸ் வந்து பேசுறது கேட்டிருப்பீங்க, இல்லைனா பைத்தன் கம்யூனிட்டி வந்து பேசுறது கேட்டிருப்பீங்க. You should do in Pythonic way, or this is the Pythonic way of doing things. The Pythonic way na this is what Pythonic way means. Okay, ஒரு பைத்தன கோட வந்து பைத்தானிக் வே ஆட் எழுதுறது வந்து எப்படின்னா இந்த 19 பிரின்சிபல்ஸை வச்சு தான். ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஒரு கோட் எழுதும்போது கூட ஓகே இது பண்ணலாமா அது பண்ணலாமா சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரே ஒரு லைனோட பார்ப்போம், ஃப்ளாட் இஸ் பெட்டர் தன் நெஸ்டட். ஓகே, இப்போ நம்ம ஒரு லாஜிக் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கோடில் ஒரு கேம் எழுதுறோம், அதுக்கு நிறைய ஒரு இஃப் கண்டிஷன் வந்து ஒரு ஸ்கோப்லேயே போட்டுட்டே இருக்கும். இஃப் இஸ் ஈக்குவல் டு இஃப் இஸ் ஈக்குவல் டு இஃப் இஸ் ஈக்குவல் டு இஃப் இஸ் ஈக்குவல் டு நெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அப்படி நெஸ்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ரீடபிள் அட் ஆல். ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம வந்து மோஸ்ட்லி ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இஃபுக்குள்ள இன்னொரு இஃப் வரும், அதே மாதிரி இஃபுக்குள்ள இன்னொரு இஃப். ஓகே, இதுக்கு பதிலாக இப்படி நிறைய இஃப் நிறைய ஒரு 4-5 இஃப் வந்து உங்களுக்கு வருதுனாலே உங்களுக்கு வந்து மனசிலாக வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான். ஓகே, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சரியா? ஸோ கோ த்ரூ இட். உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா புரியலைன்னா என்ன சொல்லுங்க, நான் இதில் ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் கூட பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ்.